வணக்கம் ஸ்ரீ காலிம் சனம் ஸ்ரீ காலிம் நீங்க போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் நம்ம நீங்க பார்க்க போது பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள்ங்க. அதாவது விசுவாசுவ வருடம் பிறக்க போகுது. இந்த விசுவாசுவ வருடத்துல நம்ம இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே என்ன மாதிரி நற்பண்ண கொடுக்க போது, என்ன மாதிரி கெடுப்பணம் கொடுக்க போது, நம்ம என்ன பண்ணோம் பர்த் சார்ட் வடிவில பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதுங்க, முழுமையா பாருங்க. ஏன்னா ஒரு ஆண்டுக்கான ஒட்டுமொத்த பிரிடிக்ஷனுமே, ஒட்டுமொத்த ஜாதக பலனுமே நான் இப்ப உங்களுக்கு தெளிவா ஒரு பர்த் சார்ட் போட்டு இதுல 12 ராசி கட்டத்தை போட்டு அதுல கிரகத்தை அமைச்சு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணுங்க. உங்க மேல கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்ம நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் மூலியமா ஜாதகம் பார்த்தா கால் பண்ணி போன் மூலியம் ஜாதகம் பார்த்தா உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க என் தந்தையின் மகளியை வணங்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி உங்க ராசிக்கு இருக்குன்னு பார்ப்போங்க. தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசி விசுவாசுவ வருடம். இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். மிதுன ராசி மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவான். மிதுனத்துக்கு அதிபதி புதன். புதன் மேலே குரு அமர போறார். இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி பிளஸ் உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி. 7-10க்கு அதிபதி குரு. இந்த குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ராசி மேலேயே அமர போறாருங்க. அப்போ குரு ராசி என்ன சார் ஆகும்? குரு ராசியில பாத்தீங்கன்னா தனிமையா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு என்னப்பா, உனக்கு எல்லாமே தெரியும்ப்பா சொல்லிட்டு தனிமையா விடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அடுத்தபடியா எடுத்து பார்க்கும்போது குருவோட பார்வைகள் உங்களுக்கு 5ஆம் இடத்துல குருவோட பார்வைகள் விழுது. அடுத்தபடியா உங்களுக்கு 7ஆம் இடத்துல குருவோட பார்வைகள் விழுது. 9ஆம் இடத்துல குருவோட பார்வைகள் விழுது. அப்போ 1, 5, 7, 9 இதுல பாத்தீங்கன்னா திரிகோணம் எடுத்து பார்க்கும்போதுன்னா 1, 5, 9 திரிகோணம். அப்ப திரிகோணத்தை அந்த குரு பகவான் பார்க்க போறார். கேந்திரம் 1, 4, 7, 10. குருங்கிறது பாத்தீங்கன்னா சுபர். இந்த திரிகோணத்துல சுபரோட பார்வைகள் இருக்கலாம். ஓ 5ஆம் இடத்த குரு பார்க்கறாரு இல்லையா? அப்போ குழந்தைகள் இல்லைன்னு இருக்கவங்களுக்குமே குழந்தைகள் பிறக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. குழந்தைக்காக காத்திருக்கிற அனைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கும் இது ஒரு நல்ல ஆண்டா பார்க்கப்படுறேங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்த குரு பாக்குறாருங்க. காதல்ல பிரிஞ்சிருக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டா நான் பார்க்க போறேன். நீங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தா திருமணம் வேண்டி காத்திருக்கின்ற அனைவருக்குமே பார்த்தா திருமண வாய்ப்புகள் கைகூடி வர ஒரு காலகட்டமாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்த உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறார். தகப்பன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். தகப்பன் ராகு பகவான் அமரும் போது இங்க ராகு 9வது அமரும் என்னன்னா அப்பாவுக்கு உடல் உபாதைகள் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. பரம்பரையாக வரக்கூடிய நோய்கள் தகப்பனை தாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கிருமியால் வரக்கூடிய நோய்கள், அதனால வரக்கூடிய அபாயங்கள் உண்டு. தோல் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவைகள் தகப்பனாருக்கு வரும். இருப்பினும் குரு பகவான் பார்க்கும்போது இவற்றின் தாக்கம் உங்களுக்கு குறைக்கப்படுங்க. சரி, குரு பார்த்தா கோடி பாவத்துல குரு பார்க்கக்கூடிய ராகு கொடுக்க மாறுவார், கொடுப்பார். குரு பார்க்கலன்னா அவரை கொடுக்க மாட்டாரு. குரு பார்க்கும்போது கொடுக்கிற வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி தகப்பனார உடலை நம்ம கவனமா இருந்துக்கணும் இந்த காலகட்டத்துல. அப்ப என்ன சார் நான் பண்ணலான்னு பார்த்தா நம்ம இங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நவகிரக நாயகின்னு சொல்லக்கூடிய துர்கா தேவி அல்லது உருமாறி அம்மன், கருமாரின்னு சொல்லக்கூடிய இந்த கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை அம்மன் அல்லது கருமாரி உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கருமாரி ஆலயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துர்காதேவி ஆலயமாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி காலகட்டத்துல வரக்கூடிய ராகுகால வேலையை அந்த அம்பால போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தை மொத்தமா சொல்லிடுங்க. உங்க பேர், உங்க அப்பா, உங்க குடும்பம் எத்தனை பேர், அத்தனை பேருடைய பெயர் நாமத்தை சொல்லி இங்க அர்ச்சனை பண்ணிக்கோங்க. புரியுதா? முதல் தடவை எங்க சார் ஆரம்பிக்கணும்? வழக்கமா சொல்றேன் பட்டீஸ்வர துர்க்கையை வழிபாடு பண்ணால் அல்லது முதல் முறை இல்ல சார் எனக்கு வசதி இல்லை சார் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க உங்க அருகாமையில் கூட அம்பாலை வழிபாடு பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. சரி, அடுத்தபடியா சனி. இந்த சனி என்ன சார் பண்ண போறாருன்னா சனி 10ல அமர சனி என்ன பண்ணுவாருன்னா தொழில்ல அழுத்தம் இருக்குங்க. 10ல அமரக்கூடிய சனி தொழில்ல அழுத்தம் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்,
ஒர்க் ப்ரெஷர் எனக்கு அதிகமா இருக்க சார்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க பெருசு பண்ணாதீங்க. சனி பகவான் வந்து உட்காரும்போது நம்மளை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவார், கிடைக்க மாட்டாருங்க. உங்களுக்கு நீங்க இது கேபபிளா இல்லையான்னு சொல்லி உங்களை வந்து செக் பண்ணுவார். இப்பனா ஒரு கையில் ஒரு பல்பு இருக்கு, இந்த பல்பு எரியுமா எப்படி தெரியும் உங்களுக்கு? அந்த பல்பு ஒர்க் பண்ணா தெரியும். அப்போ உங்கள்கிட்ட ஒர்க்கை கொடுத்து நீங்க கேபபிளா இல்லையான்னு பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஒர்க் ப்ரெஷரை இனிமையா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சனியோட பார்வை 12ஆம் இடத்துல உள்ளது, விரைய செலவுகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. பார்த்து கவனமாக நீங்க சுப விரயமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனிங்கிறது பழைய பொருட்கள், பழைய வண்டி வாகனம் வீட்டுல இருந்துச்சுன்னா ரிப்பேர் பண்ணி ஒழுங்கா வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து 12ங்கிறது அயன சயன போக சுகஸ்தானம். இதே சனி வந்து 10ஆம் இடத்துல உட்காந்து அவர் பார்ப்பார். குருவோட வீட்டுல பார்க்கும் பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வீடு சம்பந்தமான விரயங்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்தை சனி பார்க்க, 4ங்கிறது தாயார் ஸ்தானம் இல்லையா, தாயார் சார்ந்த சனி பார்க்காம தாயார் உடல் நலத்துல கவனம் இருக்கணுங்க. அம்மாவோட உடல் நலத்தை கவனமா பேணி பார்த்துக்கோங்க. எதுவும் உடம்பு சரிதான் உடனே ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போயிடுங்க, புரிதல். அதே மாதிரி தாயார் உங்க அருகாமையில் கூட விநாயகர் ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆஞ்சநேய ஆலயமாக இருந்தாலும் சரி, வர சித்தி விநாயகர் இது மாதிரி விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. சங்கரர சதுர்த்தி அணி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, புரிதல். அப்படி இல்ல சார்னா ஹனுமன் ஆலயம் போயிட்டு ஹனுமன் வழிபாடு, ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அடுத்தபடியா எடுத்து நம்ம இங்க பார்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடம் தாயார் வண்டி வாகனத்தை குறியக்கூடிய, அப்ப வண்டி வாகனங்கள் செலவு வைக்க வாய்ப்புகள் உண்டு. வீடு வகையில செலவுகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணுமா, பெயிண்ட் நீங்களே அடிச்சிருங்க. வண்டி சர்வீஸ் வேணுமா, சர்வீஸ் விட்டுருங்க. வண்டி பெயிண்ட் அடிக்க போறீங்களா, பெயிண்ட் அடிச்சுங்க. சனியா பார்த்து செலவு கொடுக்குறது மாதிரி நீங்களே செலவு பண்ணிடுங்க, சுப செலவா நீங்க மாத்திக்குவோங்க. அதே மாதிரி கேது 3ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல கேதுனா ஒண்ணும் இல்லைங்க, மனக்குழப்பங்கள் இருக்குங்க. மனக்குழப்பம் இருக்கும்போது விநாயகர் வழிபாடு வச்சுருவோம். அதுக்கான 2 சேர்த்து விநாயகர் சொன்னேன், புரியுதா? அப்போ மனக்குழப்பங்கள் இருக்கா, விநாயக பகவான் கற்பக விநாயகர் இருக்கா, வழிபாடு பண்ணுங்க போதும் உங்களுக்கு. அதே மாதிரி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு போயிட்டு ஒரு சிதறக அடிச்சுட்டு வாங்க. இல்ல சார் நான் விரதம் இருக்கேன், தாராளமா சங்கட சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. உபஜயஸ்தானங்க மறக்க கூடாதுங்க. இது மனசுன்னு சொன்னாலும் உபஜயஸ்தானம் வெற்றி என்னமோ உங்களுக்கு தாங்க, வெற்றியை கொடுத்துருவாருங்க. பல நேரங்கள்ல ஜெயிக்க வச்சிருவாருங்க. குழப்பத்தை கொடுப்பாரு, சோர்வை கொடுப்பாரு. அதை மீறி நீங்க முயன்றால் வெற்றி உங்களுக்கே, புரியுதா? தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கேது பகவான் கொடுத்துருவாருங்க. முயன்றால் வெற்றி உமக்கே. சோ அதை மறந்துடக்கூடாது. ஓவராலா எடுத்து நம்ம சொல்லும்போது என்ன சார் நான் பண்ணலாம், புதனோட வீட்டுல அமரக்கூடிய குரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன வீட்டுல அமரக்கூடிய சனி, 10ல சனி, 9ல ராகு, ஜென்மத்துல குரு, 3ஆம் இடத்துல கேது. வருடம் தொடங்கும் போது சுக்கிர பகவான் வந்து உச்சமாகிறார். சுக்கிரன்கிறது உங்களுக்கு 12ஆம் இடத்துல பிளஸ் 5ஆம் இடத்து அதிபதி. இவைகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு, புரியுதா, தொழில் வகையில ஒரு சில நெருடல்கள் இருந்தாலும் அதை நீங்க வந்து இன்பமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 1000 நம்பர் அவுட்புட் எடுக்கணும், 1500 வரைக்கும் சொல்றாங்களா, அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வேலையில வந்து சலிப்பு தெரியாது, புரியுதா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா பாக்கிய சார்ந்து அமரக்கூடிய சர்ப்பங்கள், இந்த சர்ப்பங்களுக்கு சர்ப்ப ஆலயம் போய் வழிபாடு பண்ணுங்க. இல்லை நவகிரக நாயகி துர்காதை வழிபாடு பண்ணுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுல போய் வேலை செய்ய போறாங்க, உங்களுக்கு தேடிக்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது நிதர்சனமான உண்மை. பண வரவுகள் இருக்கும், புரியுதா? அதை கரெக்டா நீங்க செலவு பண்ணிக்கோ, பார்த்து பிளான் போட்டு பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு செலவு அதிகமா போற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கரெக்டா பிளான் போட்டு பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சார் நான் பரிகாரம் பண்ணலாம்னா, பச்சை பயிர் இருக்கு பாத்தீங்களா, பச்சை பயிர் வாங்கி என்ன பண்ணுங்க, அதுல வந்து நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து கஞ்சி வைப்பாங்க இல்லையா, பயிறு கஞ்சி வச்சுட்டு வெள்ளிக்கிழமைகள்ல புற்று தெய்வங்களுக்கு எடுத்துட்டு போ. புற்று தெய்வமாக இருந்தாலும் சரி, இல்ல சார் எங்க அருகாமையில புற்று தெய்வம் இல்லை சார், இங்கன்னா நாகம்மா புத்தம்மா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து புற்று தெய்வங்கள், நாக சர்ப்பங்கள், சர்பாலயங்கள், அங்க போயிட்டு இந்த கஞ்சி வச்சு நீங்க தானமா கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு பிளஸ் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய இருக்கும். இல்ல சார் சர்பாலயம் எதுவும் ஆறுகள் இல்லை சார்னா பரவாயில்லைங்க, துர்காதேவி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க ஆலயத்தை எடுத்துக்கோங்க. அங்க போயிட்டு பச்சை பயிர் கஞ்சி வச்சு தானமா கொடுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன்கிறது பெருமாள் இல்லையா, பெருமாள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபால்லாம் எடுத்து பார்க்கும்போது, கிருஷ்ணர் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு புல்லாங்குழல் பிடிக்கும். அப்ப புல்லாங்குழல் அந்த இசை கேட்கறதும் நன்றாக இருக்கும். ஏன்னா புதன்னா பெருமாள், அவர் கையில எப்பவுமே புல்லாங்குழல் இருக்கும், கிருஷ்ணர்,
புரியுதா? அப்ப இந்த புல்லாங்குழல் நீங்க வாசிக்கும் போது அந்த எந்த கேட்கும்போது மனசுக்குடைய சோகங்கள் உங்களுக்கு நீங்கும். அதே மாதிரி கோமாதான்னு சொல்லக்கூடிய அந்த பசுவுக்கும் நீங்க வந்து பச்சை பயிர் கஞ்சி வச்சு இல்ல சாதத்துல பச்சை பயிர் கலந்து நம்ம கஞ்சி கொடுத்துறோம் போது அதுல பச்சை பயிர் போட்டு கொடுக்கலாம், நல்லது பயக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கோமாதா வழிபாடு உங்களுக்கு நல்லது பயக்கும். அதே மாதிரி ராஜகோபால சுவாமி வழிபாடு நன்மை பயக்கும். ஆக மொத்தத்துல இந்த மிதனராசிக்காரங்களுக்கு நம்ம வந்து குறைகள் அதிகமாக இல்லைங்க. புரியுதா இல்லையா? மனம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி வரக்கூடிய சோதனைகள்லாம் நீங்க சாதனையாக்க உங்களுக்கு சாதகமாக மாத்திக்கோங்கன்னு சொல்றேன். வாழ்த்துக்கள். நம்ம இதுவரை பார்த்து வந்து ஒரு பொதுவான ஆண்டு பலன், புத்தாண்டோட பொதுவான பலன்கள் பார்த்திருக்கோம் 12 ராசிக்காரங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் அமையக்கூடிய கிரகங்கள் நிலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தசாநாதன் எந்த தசா நடக்குது, அந்த தசாநாதன் நிலை என்ன, அதே மாதிரி உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி நிலை என்ன, ராசிநாதன் நிலை என்ன, இவர்கள் வாங்கிய சாரம் என்ன, இதுகளை பொறுத்து மாறுபடும். தசாநாத நிலையை பொறுத்து மாறுபடும். தசாபுத்திக்கு ஏற்ப உங்களுக்கு நடப்புல என்ன கிரகம் போயிட்டு அந்த கிரகம் வாங்கிய சாரம் என்ன, அவர்கள் யாரால் பார்க்கப்படுகிறார்கள், இதையெல்லாம் பொறுத்து இந்த பலன்கள் முன்ன பின்ன வேறுபடுங்க. நீ இந்த பலன்களை உங்க ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட மேல கத்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்த்து நீங்க தெரிஞ்சு பிரியப்பட்டீங்கன்னா நம்ம நம்பர் பாருங்க ஸ்கிரீன்ல இருக்கு. எப்ப வேணா டெக்ஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? நான் உங்களை வேற காலையில் சந்தி. நான் உங்கள் அன்பு நண்பன் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரேகாம். நன்றி, வணக்கம்.